Praise the Lord. Praise the Lord. எங்கள் அன்பான நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப உற்சாகமான வணக்கங்கள். உங்கள் எல்லாரையும் இந்த புதிய நாள்ல சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம அலச போற விஷயம் ரொம்ப ஆழமானது. அதாவது மனிதர்களாகிய நாம எப்பவுமே ஒருவரை பார்க்கும்போது அவங்க என்ன உடை உடுத்திருக்காங்க, எந்த ஊர்ல இருந்து வராங்க, அவங்க பின்னணி என்ன அப்படிங்கறத வச்சுதான் அவங்களை இடை போடுவோம் இல்லையா? ஆமா, அது மனித இயல்புனே சொல்லலாம். கரெக்ட். ஆனா உலகத்தையே படைத்த ஆண்டவர் ஒரு சாதாரண மனிதனை போல நம்மிடம் வரும்போது இந்த மனித முன்முடிவுகள் எப்படி நம் கண்களை குருடாக்குகிறது அப்படிங்கறத பத்தி தான் இன்று நாம் ஆழமாக பேச போகிறோம். கண்டிப்பா இது எல்லாருக்குமே தேவையான ஒரு சிந்தனை. பார்வையாளர்களாகிய நீங்கள் உங்களை அறியாமலேயே இப்படிப்பட்ட முன்முடிவுகளுக்கு ஆளாயிருக்கிறீங்களா என்பதை சிந்தித்து பார்க்க இது ஒரு அருமையான வாய்ப்பு. இப்ப நாம ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். ஆமென். எங்கள் அன்பான ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இறைவாக்கினர் எரேமியா சந்தித்ததை போல நாங்களும் சூழ்ச்சிகளையும் இருளான பாதைகளையும் கடக்கும் போது நீரே எங்கள் அடைக்கலம் என்பதை இன்றைய வாசகம் எங்களுக்கு உணர்த்துகிறது. ஆமாம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளையிலே இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் அவர்கள் வாழ்வில் இறங்க வேண்டும். ஆமென். அவர்களின் குறைகளை மன்னித்து குணமளித்து உமது இரக்கத்தையும் அருளையும் பொழிந்தருளும். உமது அருளை பொழிந்தருளும். இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் அவர்களின் வாழ்வில் புதிய நம்பிக்கையை தர மன்றாடுகிறோம். இன்றைய வாசகம் எங்கள் உள்ளங்களை ஒளிரச் செய்யட்டும். அவர்கள் இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பார்க்கவும் இவர்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக வெளிச்சம் வீச வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இவர்களுடைய குறைகளை மன்னியும், இவர்களுடைய உடல் மற்றும் மனக்காயங்களுக்கு பரிபூர்ண குணமளித்தல் தாரும். உமது எல்லையற்ற இரக்கமும் அளவற்ற கிருபையும் இவர்களை எப்போதும் சூழ்ந்திருக்க செய்யும். ஆமென். ஆண்டவரே, கிருபை தாரும். இவர்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கும் இருளான நேரங்களில் உமது வார்த்தை மட்டுமே இவர்களுக்கு ஒளியாக மாற வேண்டும். ஆண்டவரே, சிறப்பாக மிஸ்டர் பால்ராஜ் மற்றும் மிஸ்ஸஸ் நிர்மலா மேரி தம்பதியரின் குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே. அப்புறம் விசுவாசத்தில் குழப்பமடைந்து பிரிந்திருப்பவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள நாங்க ஜெபிக்கிறோம். தலைவர்களும் போதகர்களும் தாழ்மையுடன் உண்மையை தேடவும் மன்றாடுகிறோம். அது மட்டும் இல்லாம துன்புறுத்தப்படும் அப்பாவிகள் பாதுகாக்கப்படவும் அவர்களின் நீதி விளங்கவும் ஜெபிக்கிறோம். எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் உண்மையை உரைக்கும் இறைவாக்கினர்கள் விசுவாசமாக நிலைத்திருக்க அருள் தாரும். எங்களுடைய சொந்த ஊழியத்தின் வழியே மற்றவர்கள் கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்கவும் நீதிமான்களோடு நிற்கவும் இறைவனின் நீதியை நம்பவும் உதவி செய்யும். மற்றும் எங்களிடம் ஜெபத் தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுக்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமேன். ஆமேன். உங்களது ஜெபத் தேவைகளை கமெண்டிலோ அல்லது எங்களின் வாட்ஸ்அப்பிலோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். சரி, இப்போ நாம இன்னைக்குரிய வாசகத்துக்குள்ள போகலாம். ஆமா நேர்களே, சில நேரங்கள்ல ஒரு அறையில் இருக்கிற ரொம்ப பெரிய அறிவாளிங்க தான் ரொம்ப ஈஸியா ஏமாறக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஆமா, நிறைய பட்டங்கள் வாங்கினவங்க ஒரு சின்ன உண்மையை புரிஞ்சுக்க ரொம்ப தடுமாறுவாங்க. எக்ஸாக்ட்லி. ஆனா எந்த படிப்பறிவும் இல்லாத சாதாரண மக்கள் அந்த உண்மையை ஒரே செகண்ட்ல கண்டுபிடிச்சிடுவாங்க. இந்த முரண்பாட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஆழமான பார்வை நிகழ்ச்சியில நாம பேச போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு. இன்னைக்கு நாம எந்த நாளுக்கான வாசகங்களை பார்க்க போறோம்? 2026 ஆண்டு மார்ச் மாசம் 21ஆம் தேதி, அதாவது தவக்காலம் 4ஆம் வாரம் சனிக்கிழமைக்கான வாசகங்களை தான் நாம விரிவாக அலச போறோம். இறைவாக்கினர் எரேமியா புத்தகம், திருப்பாடல்கள் 7, அப்புறம் தூய யோவான் நற்செய்தி, கூடவே நம்ம திருத்தந்தை பிரான்சிஸ் அவங்களோட ஒரு அருமையான சிந்தனை. சூப்பர். அறிவாளிக்கும் பாமரனுக்குமான இந்த முரண்பாடுதான் மனித வரலாற்றிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உண்மைதான். இந்த ஆய்வுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி ஒண்ணு உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஒரு ஊர்ல வானிலையை பத்தி நிறைய புத்தகங்கள் எழுதின ஒரு பெரிய அறிஞர் இருந்தார். சரி. ரொம்ப மாசம் கழிச்சு அந்த ஊர்ல ஒரு நாள் மழை பெய்ய ஆரம்பிச்சது. உடனே அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? ஒரு கண்ணாடி குடுவையில அந்த மழை நீரை பிடிச்சு மைக்ரோஸ்கோப்ல வச்சு அதுல என்னென்ன இரசாயனம் இருக்குன்னு செக் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஓஹோ, மழையை ரசிக்காம ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாரா? ஆமா, அதோட அடர்த்தி என்ன, காத்துல ஈரப்பதம் எவ்வளோன்னு ரொம்ப சீரியஸா ஆராய்ச்சி பண்ணார்.
ஆனா அதே நேரத்துல அந்த ஊர்ல இருந்த ரொம்ப சாதாரண ஒரு விவசாயி மழை பெய்தத பார்த்த உடனே எந்த ஆராய்ச்சியும் பண்ணல. அவர் என்ன பண்ணாரு? ரொம்ப சந்தோஷமா ஓடி போய் தான் நிலத்துல விதைகளை விதைக்க ஆரம்பிச்சுட்டான். அறிஞர் தன் அறிவால மழைய அளந்துட்டு இருந்தான். ஆனா அந்த விவசாயோ மழையோட பயனை உணர்ந்து அதை ஏத்துக்கிட்டு தான் வாழ்வுக்கான பலனை பெற்றுக்கிட்டான். இது ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்டோரி. இதுல இருந்து நாம அறிவையோ குறை சொல்லக்கூடாது. கண்டிப்பா இல்ல. அந்த அறிஞரோட ஆராய்ச்சியால நாளைக்கு மழை எப்போ வரும்னு வேணா கணிய முடியும். ஆனா அவரோட பிரச்சனை என்னன்னா, அவர் மழைய ஒரு பொருளா மட்டுமே பார்த்தார். ஆனா விவசாயி அதை ஒரு உயிரா உணர்ந்தான். ரொம்ப சரியா சொன்னீங்க. அனுபவம் இல்லாத வெறும் பகுப்பாய்வு அப்படிங்கிறது உயிரற்றது. ஆமாம். இந்த அடிப்படையை வச்சுக்கிட்டு நாம இறைவாக்குனர் எரேமியா புத்தகத்தில் இருக்கிற அதிகாரம் 11 வசனங்கள் 18-20 வரைக்கும். இந்த வாசகத்துல எரேமியா சந்தித்த ஒரு மிகப்பெரிய துரோகத்தையும் அத அவர் எப்படி கையாண்டார் அப்படிங்கிற உளவியலையும் நம்ம விரிவாக பார்க்க போறோம். நிச்சயமா. இந்த வாசகத்தோட ஆரம்ப வரிகளே ரொம்ப வலிமையான ஒரு வாக்கு மூலமா இருக்கு. ஆமா, அவர் ரொம்ப உருக்கமா சொல்றாரு. ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், நான் அறிந்து கொண்டேன், பின்னர் நீர் அவர்களின் செயல்களை எனக்கு காட்டினீர் அப்படின்னு எரேமியா சொல்றாரு. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னது அது? அதாவது தன்னை கொல்ல ஒரு சதி நடக்குது அப்படிங்கறதே அவருக்கு தெரியாது பாருங்களேன். ஆமா, அவர் சுத்தமா அதை எதிர்பார்க்கல. எரேமியா சாதாரணமாக பல மனிதர்களை சந்தித்து பேசக்கூடிய ஒரு இறைவாக்கினர். அவர் சமூகத்துல என்ன நடக்குதுன்னு ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறவர் தானே. கண்டிப்பா, ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கக்கூடிய நபர் அவர். ஆனாலும் தனக்கு எதிராக நடக்கிற இந்த சதியை அவர் கொஞ்சம் கூட சந்தேகப்படல. இங்கேதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? எரேமியா அப்படிங்கிறவர் சாதாரண மனிதர் கிடையாது. கடவுளோட வார்த்தைகளை மக்களுக்கு தைரியமா எடுத்து சொல்ற ஒரு இறைவாக்கினர். ஆமா, ரொம்ப தைரியசாலி அவரு. அவர் மிகவும் புத்திசாலி, சமூகத்தோட யதார்த்தங்களை நல்லா புரிஞ்சுகிட்டவர். அப்படிப்பட்ட ஒருத்தர் வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு செம்மறிக்கு தான் வெட்டப்பட போறோம்னு தெரியாதுல்ல, அது மாதிரி. ஆமா, அதுதான். ஏன் அவரு இவ்வளவு வெள்ளந்தியா யாருமே தன்னை ஒன்னும் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு அறியாமையில இருந்தார்? அவருடைய இந்த சாந்தமான தன்மை ஒரு பலவீனமா? அது ரொம்ப அருமையான கேள்வி. ஆனா இங்க அவர் சாந்தமா இருந்தத பலவீனம்னு சொல்லவே முடியாது. ஓ, அப்ப அது என்னது? அது அவர் தம் மக்கள் மேல வச்சிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையோட வெளிப்பாடு. இத வரலாற்று பின்னணியோட பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். வரலாற்று பின்னணியா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இப்போ எரேமியாவுக்கு எதிரா சதி செஞ்சவங்க யாருன்னு நினைக்கிறீங்க? ஏதோ முகம் தெரியாத எதிரிகளோ அல்லது வேற்று நாட்டுக்காரர்களோ கிடையாது. அப்ப யாரு? வேற ஊர்க்காரங்களா? இல்லவே இல்ல. எரேமியாவோட சொந்த ஊரான அனதோத் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த மக்கள். என்னது, சொந்த ஊர்க்காரர்களா? ஆமா, அவரோட சொந்த உறவினர்கள், அவர் கூடவே வளர்ந்தவங்க. நாம நம்ம குடும்பத்தாட்களை சந்தேகப்படுவோமா? கண்டிப்பா மாட்டோம். நம்ம வீட்ல இருக்கிறவங்களை எப்படி சந்தேகப்படுவோம்? அதுதான் விஷயமே. ஒரு அறைக்குள்ள நாம போகும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாரும் நமக்கு நெருக்கமானவங்கன்னு நினைச்சு புன்னகையோட போவோம். ஆனா அவங்க நமக்கு எதிரா சதி பண்றாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. நீங்க சொல்ற அந்த ஒப்புமை ரொம்ப சரியா இருக்கு. அந்த அறைக்குள்ள போற வரைக்கும் அவங்க நல்லவங்கன்னு தான் நம்ம நம்புவோம். அதனாலதான் அவர் ஒரு சாந்தமான செம்மறி போல அவங்க மத்தியில எந்த ஒரு தற்காப்பும் இல்லாம நடமாடிக்கிட்டு இருந்தார். ஓ, அப்ப சொந்த ஊர்க்காரர்களே அவருக்கு எதிரா சதி செஞ்சிருக்காங்க. அது ரொம்ப பெரிய அதிர்ச்சி தான். ரொம்ப பெரிய துரோகம் அது. அப்போ அந்த மக்கள் வெளியில அவருக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள கத்தி தீட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. எக்ஸாக்ட்லி. மனிதர்களோட இயல்பே பல நேரங்கள்ல இப்படிதான் இருக்கு. ஒரு மனுஷன் வெளியில காட்டுற முகத்துக்கும் அவனோட உண்மையான செயல்களுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு இது காட்டுது. ஆமா, ரொம்ப ஆழமான உளவியல் இது. ஆனா நீங்க இன்னொன்னு கவனிக்கணும். எரேமியா சொல்றாரு, ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார்னு. ஆமா, அப்படின்னா கடவுள் தலையிட்டு அவருக்கு அந்த உண்மையை காட்டலைனா அவர் அந்த சூழ்ச்சியில சிக்கி அழிஞ்சிருப்பாரா? 100% உண்மை. மனிதர்கள் வெளியில ரொம்ப அன்பா சிரிச்சு பேசுவாங்க, முகத்துல எந்த ஒரு வஞ்சகமும் தெரியாது. உள்ளுக்குள்ள ஒரு பெரிய எரிமலையே வெடிக்க காத்துட்டு இருக்கும். கரெக்ட். உள்ளுக்குள்ள பெரிய சதி திட்டமே நடந்துட்டு இருக்கும். இந்த உலகத்துல பல நேரங்கள்ல நல்லெண்ணத்தோடு இருக்கிறவங்க இப்படிதான் எளிதா ஏமாற்றப்படுறாங்க. உண்மைதான். நல்லவங்களை ஈஸியா ஏமாத்திடலான்னு ஒரு நினைப்பு இருக்கு. ஆனா ஆண்டவரோட தலையீடு அங்கதான் வருது. எரேமியா எந்த அளவுக்கு நேர்மையா இருந்தாரோ அந்த அளவுக்கு ஆண்டவர் அவரை பாதுகாத்தார். ஓ, அப்ப கடவுள் அந்த சூழ்ச்சியை முறியடிக்கிறாரு. ஆமா, மனிதர்கள் வெளியில காட்டிக்கிற முகமூடிய மீறி அவங்களோட உண்மையான எண்ணங்களை, அவங்களோட அந்தரங்கமான செயல்களை கடவுள் மட்டும்தான் வெளிச்சம் போட்டு காட்ட முடியும்.
வேற யாராலையும் அவங்களோட உண்மையான முகத்தை கண்டுபிடிக்க முடியாது. கண்டிப்பா இறைவனோட அந்த தலையீடு இல்லனா எரேமியா நிச்சயம் பலியாகி இருப்பார். இது கேட்கும்போது நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் இது பொருந்துமேன்னு தோணுது. ஆமா, நம்ம நேயர்கள் பலரும் இதை அனுபவிச்சிருக்கலாம். உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்க கடந்திருக்கலாம். நீங்க ரொம்ப நம்பினவங்க உங்களுக்காகவே இருக்காங்கன்னு நீங்க நினைச்சவங்க உங்களுக்கு எதிராக திரும்பி இருப்பதை நீங்க பார்த்திருக்கலாம். அந்த நேரத்துல எப்படி நான் இவ்வளவு முட்டாளா இருந்தேன்னு உங்களை நீங்களே நொந்து போயிருப்பீங்க. நம்மளா போய் அவங்க கிட்ட ஏமாந்துட்டோமேன்னு ஒரு குற்ற உணர்ச்சி வரும். ஆனா அந்த சூழ்ச்சியில இருந்து நீங்க தப்பிச்சதுக்கு காரணம் உங்களோட புத்திசாலித்தனம் இல்ல, ஆண்டவர் தான் உங்களுக்கு அந்த உண்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கறத நாம உணர்ந்துக்கணும். ரொம்ப அழகான ஒரு சிந்தனை இது. ஆண்டவரோட பாதுகாப்பு நம்ம கூடவே இருக்கு. சரி, இப்ப அவங்க சொந்த ஊர்க்காரங்களே சதி செஞ்சாங்கன்னு சொன்னீங்க. ஆனா அவங்க என்ன சதி செஞ்சாங்க? அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. வெறுமனே அவளை ஊரை விட்டு துரத்தணும்னு நினைச்சாங்களா, இல்ல வேற ஏதாவது திட்டமா? இல்லவே இல்ல. அவங்களோட திட்டம் அதை விட ரொம்ப கொடூரமானது. அப்படி என்ன செஞ்சாங்க? அந்த வாசகத்துல அவங்க சொல்ற வார்த்தைகளை கவனிங்க. மரத்தை பழத்தோடு அழித்து போடுவோம், வாழ்வோர் நாட்டிலிருந்து அவனை அகற்றி விடுவோம், அவன் பெயர் மறக்கப்படட்டும்னு சொல்றாங்க. என்னது, அவன் பெயர் மறக்கப்படட்டும்னா? ஆமா, இது சாதாரணமா ஒருத்தனை பழி வாங்குற விஷயம் இல்ல. ஒரு மனிதனோட வேரையே பிடுங்கி எரிய நினைக்கிற உச்சக்கட்ட வன்மா இது. கொஞ்சம் இருங்க, எனக்கு இங்க ஒரு கேள்வி வருது. கேளுங்க. எரேமியா சொல்ற இறைவாக்கு அவங்களுக்கு பிடிக்கல, அவர் சொல்ற உண்மைகள் அவங்களுக்கு உறுத்தலா இருக்கு, அது புரிஞ்சுக்க முடியற ஒரு விஷயம்தான். ஆமா, உண்மையை சொன்னா கசக்கத்தான் செய்யும். அதுக்காக அவரை எதிர்த்து பேசலாம், அல்லது அவர் சொல்றத காதுல வாங்காம விட்டுட்டு போயிடலாம். சாதாரணமா அப்படிதான் செய்வாங்க. ஆனா அதுக்கு பதிலா ஏன் அவரோட பேரையே மொத்தமா அழிக்க நினைக்கணும்? அவர் பெயர் மறக்கப்படட்டும்னு சொல்ற அளவுக்கு நேர்மை அப்படிங்கிறது தீயவர்களுக்கு அவ்வளவு பெரிய அச்சுறுத்தலாவா இருக்கும்? கண்டிப்பா இருக்கும். இருளுக்கு எப்பவுமே வெளிச்சத்தை பார்த்தா பயம்தானே. ரொம்ப சரியா சொன்னீங்க. எரேமியா வெறும் வார்த்தைகளை மட்டும் சொல்லல, அவருடைய வாழ்க்கையே ஒரு இறைவாக்கா இருந்துச்சு. இங்க அவங்க பயன்படுத்துற அந்த மரம் மற்றும் பழம் அப்படிங்கிற உருவகத்தை நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். அந்த உருவகத்துக்கு பின்னால என்ன அர்த்தம் இருக்கு? இது யூத கலாச்சாரத்துல ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. இங்க மரம் அப்படிங்கிறது எரேமியா என்ற அந்த தனி மனிதரை குறிக்குது. ஓ, மரம்னா அவரு, அப்ப பழம்? பழம் அப்படிங்கிறது அவர் செய்த நற்செயல்கள், அவர் சொன்ன இறைவாக்கு, அவரோட நற்பெயர் மற்றும் இந்த உலகத்துல அவர் ஏற்படுத்தின தாக்கம் அனைத்தையும் குறிக்குது. அப்போ மரத்தை வெட்டினா கூட பரவாயில்ல, பழத்தையும் சேர்த்து அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆமா, அவங்க எரேமியாவை மட்டும் கொல்ல நினைக்கல, அவரோட தாக்கத்தையும் அவர் விட்டுட்டு போற நல்ல விஷயங்களையும் சேர்த்து அழிக்க நினைச்சாங்க. அதாவது அவர் உயிரோடு இல்லாதப்போ கூட அவர் சொன்ன வார்த்தைகள் மக்கள் மனசுல இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அப்படிதானே? சரியா சொன்னீங்க. பழங்காலத்துல ஒருத்தரோட பேர் மறக்கப்படுவது அப்படிங்கிறது அவர் இந்த உலகத்துல பிறந்ததற்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லாம போறதுக்கு சமம். இது ரொம்ப கொடூரமான ஒரு எண்ணமாச்சே. இது வெறும் உடல் ரீதியான அழிவு இல்ல, ஒருத்தரோட வரலாற்றையே அவரோட அடையாளத்தையே முற்றிலுமா துடைத்தெறிகிற முயற்சி. எனக்கு இப்போ ஒன்னு ஞாபகம் வருது. என்னது? இன்னைக்கு நாம நவீன உலகத்துல கேன்சர் கல்ச்சர் அப்படின்னு சொல்றோமே, அதோட ஆணி வேர் இதுதான் தோணுது. வாவ், சூப்பரான ஒரு பாயிண்ட் படிச்சீங்க. ஆமா, அதேதான். ஒருத்தர் நமக்கு சுத்தமா பிடிக்கல, அவரோட கருத்துக்கள் நமக்கு எதிரா இருக்குன்னா சமூக வலைத்தளங்கள்ல என்ன பண்றாங்க? மொத்தமா அவங்கள காலி பண்ணிடுறாங்க. ஆமா, அவரை பத்தின பொய்களை பரப்பி அவரோட வேலை, அவரோட நற்பெயர், அவரை பத்தின மக்களின் நல்ல எண்ணம் எல்லாத்தையும் மொத்தமா அழிச்சு அவரை ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட தீவு மாதிரி ஆக்கிடுறாங்க. யாரும் அவர் கூட பேசக்கூடாது, பழக்க கூடாதுன்னு ஒரு நிலை உருவாக்குறது. அதே தத்துவத்தை தான் எரேமியாவுக்கும் அவங்க செய்ய நினைச்சாங்க. அவன் பெயர் இனிமேல் உச்சரிக்கப்படவே கூடாது அப்படிங்கறது தான் அவங்களோட திட்டம். நீங்க இந்த கேன்சல் கல்ச்சர் கூட ஒப்பிட்டு சொன்னது இன்றைய யதார்த்த வாழ்க்கையோட அப்படியே பொருந்தி போகுது. ஆமா, ஏன்னா மனிதர்களோட அந்த அழிக்கணுங்கிற மனநிலை மாறவே இல்லை. ஒருத்தரோட உழைப்ப, அவரோட நற்பெயரை, அதாவது அந்த பழத்தை அழிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு மோசமான மனநிலை பாருங்க. ஒரு மனிதனை உடல் ரீதியாக காயப்படுத்துவதை விட அவனுடைய நற்பெயரை குலைத்து அவனை சமூகத்தில் வாழ தகுதியற்றவனாக மாற்றுவது மிகவும் கொடூரமானது. கண்டிப்பா, அதை விட பெரிய தண்டனை வேற எதுவும் இருக்க முடியாது. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இவ்ளோ பெரிய சதி நடக்குது, தன்னோட சொந்த ஊர்க்காரங்களே தன்னோட அடையாளத்தை அழிக்க போறாங்கன்னு ஆண்டவர் மூலமா எரேமியாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் என்னாச்சு? இப்போ ஒரு சாதாரண மனிதனா இருந்தா என்ன பண்ணுவான்? நீங்களே சொல்லுங்க. நீங்க அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவீங்க? சத்தியமா சொல்றேன், எனக்கு ரொம்ப கோபம் வந்திருக்கும். கோபம் வர்றது ரொம்ப இயல்புதானே. முதல் வேலையா அந்த ஊர் மக்கள் முன்னாடி போய் நின்னு, என்னைய அழிக்க வாடான்னு நினைச்சீங்க, உங்களை என்ன பண்ற பாருன்னு கத்தி சண்டை போட்டிருப்பேன்.
கண்டிப்பா நம்மளுடைய ரியாக்ஷன் அதுவாதான் இருக்கும். இல்லனா அவங்களுக்கு எதிரா நானே ஒரு பெரிய சதி திட்டம் தீட்டியிருப்பேன். தற்காப்புக்காக எதையாவது செஞ்சாகணும்ல. தற்காப்புன்ற பேர்ல நாமும் தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவோம். மனித இயல்பே அதுதானே. யாராவது நம்ம காயப்படுத்தினா திருப்பி அவங்கள அதை விட பலமா காயப்படுத்தணும்னு தான் தோணும். அதுதான் யதார்த்தம். ஆனா எரேமியா என்ன செய்தார் அப்படிங்கிறது தான் இந்த வாசகத்தோட மைய பகுதியே. அவர் சண்டை போடலையா? இல்லவே இல்ல. அவர் பதிலுக்கு சூழ்ச்சி செய்யல. அவர் ஊர் மக்கள் கிட்ட போய் நியாயம் கேட்கல. ஓ அப்படியா? பின்ன என்னதான் பண்ணாரு? அவரு நேரா ஆண்டவர் கிட்ட போறாரு. படைகளின் ஆண்டவரே, என் வழக்கினை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன் அப்படின்னு சொல்றாரு. தன் கையில சட்டத்தை எடுக்காம கடவுளுக்கிட்டயே கொடுத்துட்டாரு. ஆமா, முழுமையா இறைவன் கிட்ட சரணடைகிறாரு. தனக்காகத்தானே போராடுறத விட்டுட்டு கடவுளுக்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறாரு. இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஒரு பெரிய கம்பெனில நம்ம மேல அபாண்டமா ஒரு பொய் வழக்கு போடுறாங்கன்னு வச்சுக்குவோம். வச்சுக்கலாம். நாம என்ன பண்ணுவோம்? பதற்றத்துல சின்ன சின்ன அதிகாரிகள் கிட்ட போய் அழுது கெஞ்சிட்டு இருப்போம். அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா, இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு தேடுவோம். ஆமா, யார் நமக்கு சாதகமா இருக்காங்களோ அவங்கள தேடி போவோம். ஆனா எரேமியா பண்ணது தனக்கு எதிரான அந்த வழக்க ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியிடமே நேரடியாக கொடுத்துவிட்டு அமைதியாக இருப்பதை போன்றது. இது ரொம்ப அழகான ஒப்பீடு. இது சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் கிட்டே நேரடியா போயிட்டாரு. ஆமா, இதுக்கு மேல நான் கவலைப்பட ஒன்னும் இல்ல, என் வழக்க ஆண்டவர் பார்த்துப்பார் அப்படிங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை இது காட்டுது. கரெக்ட். ஆனா அவர் அந்த நீதிபதி எப்படி விவரிக்கிறாருன்னு கவனிச்சிங்களா? எப்படி விவரிக்கிறாரு? சும்மா ஏதோ நீதியை நிலைநாட்டுபவர்னு மட்டும் அவர் சொல்லல. நேர்மையோடு தீர்ப்பு வழங்குபவர், உள்ளங்களையும் இதய சிந்தனைகளையும் சோதித்தறிபவர்னு ரொம்ப ஆழமான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. உள்ளங்களையும் இதய சிந்தனைகளையுமா? ஆமா. அப்ப எரேமியா என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே, மனித நீதிபதிகள் வெறும் வெளிப்படையான ஆதாரங்களை மட்டும்தான் பார்ப்பாங்க. கண்ணுக்கு தெரியறத மட்டும் வச்சு தீர்ப்பு சொல்லுவாங்க. ஆனா நீரோ மனிதனுடைய உணர்ச்சிகளையும் அவனுடைய ஆழமான தர்க்கத்தையும் அவனுடைய உள்நோக்கத்தையும் ஊடுருவி பார்க்கிறவர் அப்படின்னு சொல்றார். வாவ், இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. அப்போ மனிதர்கள் எவ்வளவுதான் புத்திசாலித்தனமா வெளிய நல்லவங்களா நடிச்சு போலியான சாட்சிகளை உருவாக்கி ஒருத்தரை அழிக்கன்னு வச்சாலும் இறைவனோட அந்த ஸ்கேனர்ல இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்றீங்க? கண்டிப்பா முடியாது. அந்த ஸ்கேனர் நம்மளோட மனசுக்குள்ள இருக்கிற இருட்டை அப்படியே காட்டி கொடுத்துடும். அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான உள்நோக்கத்தை அவங்க எவ்வளவு வன்மத்தோட அதை செஞ்சாங்க அப்படிங்கறத கடவுள் மிக துல்லியமா அளவிடுவார் இல்லையா? சரியா சொன்னீங்க. மனிதர்கள் கொடுக்கும் தீர்ப்பு மேலோட்டமானது. ஆனால் இறைவனின் தீர்ப்பு உள்ளங்களை ஊடுருவி பார்ப்பது. அதனாலதான் கடவுள் கொடுக்கிற தீர்ப்பு எப்பவுமே சரியானதா இருக்கும். இதனாலதான் எரேமியா, நீர் அவர்களை பழிவாங்குவதை நான் காண வேண்டும் அப்படின்னு ரொம்ப தைரியமாக கேட்கிறார். இங்கதான் எனக்கு கொஞ்சம் உறுத்துது. ஏன், என்னாச்சு? நீர் அவர்களை பழிவாங்குவதை நான் காண வேண்டும்னு அவர் கேக்குறது கொஞ்சம் சுயநலமா ஒரு கோபத்தோட வெளிப்பாடா தெரியலையா? பல பேருக்கு இந்த சந்தேகம் வரும். ஒரு இறைவாக்கினர் அப்படி பழிவாங்கும் எண்ணத்தை கொண்டிருக்கலாமா? அது தப்பில்லையா? இது மேலோட்டமாக பார்க்கும்போது பழிவாங்கும் எண்ணம் மாதிரி தெரியலாம். ஆனா ஆழமா கவனிச்சீங்கன்னா ஒரு வித்தியாசம் புரியும். என்ன வித்தியாசம்? அவர் தன்னிச்சையா பழிவாங்குற உரிமைய கடவுள்கிட்ட விட்டு கொடுக்கிறார். நானே பழிவாங்குவேன் அப்படின்னு அவர் சொல்லல. ஓ, தான் அந்த தப்ப செய்யாம கடவுள்கிட்ட கேக்குறாரு. ஆமா, கடவுளே, உமது நீதி நிலைநாட்டப்படுவதை நான் பார்க்கணும் அப்படின்னு தான் கேட்கிறார். அதாவது தப்பு செஞ்சவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும்னு நீதியை கேட்கிறாரு. எக்ஸாக்ட்லி. தனிப்பட்ட கோவத்தை விட நீதியான ஒரு சமூக ஒழுங்கு மீண்டும் வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் அது. இப்ப புரியுது. நாமளே பழிவாங்க நினைக்கும் போது நாமும் அந்த தீயவர்களை போலவே மாறிடுறோம். ஆனா இறைவன் கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்கும்போது நமக்கு முழுமையான விடுதலையும் நீதியும் கிடைக்குது. வாவ், இது உண்மையிலே மிகப்பெரிய பாடம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கணும் உங்களுக்கும் இது ஒரு முக்கியமான தருணம். ஆமாம், கண்டிப்பா. உங்களுக்கு எதிராக அநீதி நடக்கும் போது, உங்களை எந்த தவறும் இல்லாம அவமானப்படுத்தும் போது நீங்களே பழிவாங்க துடிக்கிறீங்களா? நம்ம கையாலேயே அவங்கள ஒரு வழி பண்ணிடணும்னு நினைக்கிறோமா? உங்க கைகளாலேயே அவங்கள வீழ்த்தணும்னு திட்டம் போடுறீங்களா? அப்படி செஞ்சா உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம போயிடும். ஆமா, நாமளும் அவங்க நிலைமைக்கு கீழே இறங்கிடுவோம். அதை விட இதயங்களை சோதித்தறியும் உண்மையான நீதியுள்ள ஆண்டவரிடம் உங்கள் வழக்கினை முழுமையாக ஒப்படைக்கிற அமைதியும் பொறுமையும் உங்களிடம் இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். ரொம்ப சிறப்பான ஒரு சிந்தனை. இந்த முழு வாசகத்தையும் சுருக்கமா சொல்லணும்னா,
ஒரு பெரிய ஆன்மீக பயணத்தை நாம பார்த்திருக்கோம். ஆமா, ரொம்ப ஆழமான பயணம் அது. அறியாமையில ஒரு சாந்தமான செம்மறியா எந்த சந்தேகமும் இல்லாம இருந்து ஒரு மனிதர் தனக்கு எதிரான கொடூரமான சூழ்ச்சியை உணர்ந்தவுடன் நிலை தடுமாறி போகல, கொஞ்சம் கூட பதற்றப்படல அவரு. கோபப்பட்டு தவறான முடிவுகளை எடுக்கல, தன்னோட வரலாற்றை அழிக்க நினைச்சவங்களுக்கு எதிரா தன்னோட நீதியை நிலைநாட்டும் பொறுப்பை முழுமையாக தன் இறைவன் கிட்டே கோரும் உன்னதமான பயணத்தை தான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா பார்த்திருக்கோம். நீங்க சொல்றது முற்றிலும் உண்மை. இந்த நெடிய உரையாடல்ல நாம நிறைய ஆழமான விஷயங்களை பேசிட்டோம். எரேமியாவோட வலியையும் கடவுளோட நீதியையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, ஆண்டவர் உள்ளங்களையும் இதய சிந்தனைகளையும் சோதித்தருகிறார் அப்படின்னு நம்ம ரொம்ப விரிவா பார்த்தோம். ஆமா, அந்த ஸ்கேனரை பத்தி பேசணும். நமக்கு எதிரா சதி செய்யற எதிரிகளோட இதயங்களை அவர் சோதிக்கும் போது அவங்க செய்யற தவறுக்காக அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும்னு நம்ம நம்புறோம், அது எதிர்பார்க்கிறோம். அது நமக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும். அது நமக்கு சந்தோஷத்தையும் கொடுக்குது. ஆனா ஒருவேளை அதே இறைவன் தன்னோட அந்த சக்தி வாய்ந்த ஸ்கேனரை நம்ம பக்கம் திருப்புனா, நம்ம இதயத்தை சோதிச்சா என்ன ஆகும்னு கேக்குறீங்களா? ஆமா, நம்முடைய இதய சிந்தனைகளையும் அவர் சோதித்து தீர்ப்பு வழங்கினால் அதில் நாம் நேர்மையானவர்களாக நிற்போமா? இது ரொம்ப கூர்மையான ஒரு கேள்வி. நம்மளுக்கு கேட்டுக்க வேண்டிய கேள்வி. நம்மோட உள்ளத்துல மற்றவர்களை பற்றிய வஞ்சம், பொறாமை, சுயநலம் கொஞ்சம் கூட இல்லாம இருக்கா? நம்ம மனசுக்குள்ளேயும் இருட்டு இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அந்த உண்மையான நீதிபதியின் முன்னாடி, ஆண்டவரே என் இதயம் சுத்தமாக இருக்கிறது என்று நாம குற்றமற்றவர்களா நிற்க முடியுமா? நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம். மற்றவர்களுக்கு நியாயம் கேட்கும் நாம் அந்த நியாய தீர்ப்பின் அளவுகோலுக்கு தகுதியானவர்களா? இத உங்களுடைய தனிப்பட்ட சிந்தனைக்கு விட்டு செல்கிறேன். இந்த மனநிலையை தான் இன்னைக்கு பதிலுரை பாடலான திருப்பாடல்கள் 7ல நாம பாக்குறோம் இல்லையா? கரெக்ட். இப்போ அந்த திருப்பாடல்கள் 7:1-2 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவரே உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன், என் எதிரிகள் சிங்கம் போல என்னை பிடித்து கிழித்து போடுவார்கள்னு இருக்கு. ஒரு நிமிஷம், நான் இங்க உங்களை கொஞ்சம் நிறுத்த விரும்புறேன். சொல்லுங்க. சிங்கம் அப்படிங்கிற வார்த்தைய படிக்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க, நம்மள நிஜமான சிங்கங்கள் எதுவும் இப்ப துரத்துறது இல்லையே. ஆமா, அது உண்மைதான். நிஜ சிங்கம் நம்மள துரத்துறது இல்ல. ஆனா இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு திடீர்னு ஏற்படுற ஒரு கடுமையான நிதி நெருக்கடி, அல்லது தீராத ஒரு நீண்ட கால நோய், இல்லனா சோசியல் மீடியால சந்திக்க நேரிடுற கடுமையான சைபர் புல்லிங், இதெல்லாம் நிஜமாவே ஒரு சிங்கத்தோட வாயில மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு மூச்சு முற்ற உணர்வை தான் தருது. 100% உண்மை. அந்த இருதய துடிப்பு, அந்த பயம், பதற்றம் எல்லாமே ஒண்ணுதான். சிங்கம் நம்ம உடம்பை கிழிக்கும், இந்த நவீன சிங்கங்கள் நம்ம மனசையும் வாழ்க்கையும் கிழிக்கும். கரெக்ட். ஆனா எனக்கு இதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்னு கேளுங்க. இப்படிப்பட்ட நேரங்கள்ல அடைக்கலம் தேடுறது, அதாவது ஆண்டவர்கிட்ட தஞ்சம் போகுவது அப்படிங்கறது சில நேரங்கள்ல ரொம்ப பாசிவான ஒரு செயல் மாதிரி ஃபீல் ஆகுது. பாசிவான செயல்னா எப்படி சொல்றீங்க? அதாவது ஏதோ ஒரு மூலையில போய் பயந்து ஒளிஞ்சிக்கிற மாதிரி. நிஜமாவே அடைக்கலம் தேடுறதுனா ஒண்ணுமே செய்யாம சும்மா இருக்கிறது தானா? நிறைய பேர் இப்படிதான் தப்பா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. திருவிவிலியம் காட்டுற அடைக்கலம் என்ற வார்த்தையோட உண்மையான அர்த்தத்தை நாம புரிஞ்சுக்கணும். ஓ, அப்ப அது ஒளியறது இல்லையா? கண்டிப்பா இல்ல. இறைவனிடம் அடைக்கலம் புகுவது என்பது பயந்து பின்வாங்குற ஒரு கோழைத்தனமான செயல் கிடையாது. அது ரொம்பவே ஆக்டிவான ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் மாதிரி. ஆக்டிவான செயலா? அது எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? உதாரணத்துக்கு, என் மேல ஒருத்தர் வீண் பழி போடுறாருன்னா நான் எப்படி ஆக்டிவா அடைக்கலம் தேடுறது? சொல்றேன். அடைக்கலம் தேடுவது அப்படிங்கிறது உங்களை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒருத்தர்கிட்ட உங்களுடைய பாதுகாப்பின் பொறுப்பை டிரான்ஸ்பர் செய்யறது. ஓ, பொறுப்பை டிரான்ஸ்பர் பண்றதா? ஆமா. ஒருத்தர் உங்க மேல வீண் பழி போடும்போது நீங்க திருப்பி அவங்கள தாக்காம உங்க மனசுக்குள்ள, ஆண்டவரே இந்த சிங்கத்துக்கிட்ட போராடுற சக்தி எனக்கு இல்ல, ஏன் தரப்பு நியாயத்தை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்றீங்க பாருங்க. அதுதான் ஆக்டிவ் சரண்டர். வாவ். அப்போ என்னால் முடியாதுன்னு சொல்றது ஒரு தோல்வி இல்ல, அதுதான் உண்மையான பலம்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. உங்களோட இயலாமையை நீங்க உணர்றதுதான் உண்மையான ஞானத்தின் முதல் படி. ஆனா இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் உலகத்துல நாமெல்லாம் இண்டிபெண்டா இருக்கணும் தான் வளர்க்கப்படுறோம். எல்லாமே என்னால முடியும்னு நினைக்கிற நமக்கு இதை ஏத்துக்கிறது ரொம்பவே கஷ்டமாச்சே. கஷ்டம்தான். எல்லாவற்றையும் நாமே சரி பண்ணிடலாம் நினைக்கிறது மனிதர்களோட ஒரு மாயை. அந்த மாயை உடைச்சிட்டு, ஆண்டவரே என் பாரத்தை உங்ககிட்ட இறக்கி வைக்கிறேன்னு சொல்றதுதான் உண்மையான மன அமைதிக்கு வழி. ரொம்ப தெளிவா விளக்குனீங்க. நம்மள நாமே நம்பி ஏமாந்து போறதை விட ஆண்டவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்கறதா புத்திசாலித்தனம். ஆனா இப்படி பொறுப்பை கொடுக்கும் போது அடுத்ததா வர்ற வாசகம் தான் எனக்குள்ள கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்துது. அப்படியா?
எந்த வசனம் உங்களை அப்படி யோசிக்க வைக்குது? திருப்பாடல்கள் 7:8b-9 கவனிங்க. என் நேர்மைக்கும் வாய்மைக்கும் ஏற்ப எனக்கு தீர்ப்பளியும், நம் எண்ணங்களையும் விருப்பங்களையும் கண்டறிபவர்னு இருக்கு. இது ரொம்ப ஆழமான ஒரு பகுதி. ஆழம் மட்டும் இல்ல, இது எவ்வளவு தைரியமான ஒரு ஜபம்னு பாருங்க. உண்மைய சொல்லணும்னா, ஆண்டவரே, என்னோட சொந்த எண்ணங்கள், என் மனசுக்குள்ள ஓடுற விருப்பங்கள், என்னோட நேர்மையின் அடிப்படையில என்ன நியாயம் தீரும்னு நான் ஜெபிச்சா எனக்கு பயத்துல கைகாலெல்லாம் நடுங்கும். அப்படி ஏன் பயப்படுறீங்க? ஏன்னா நாம எல்லாருமே மனிதர்கள், நிறைய தவறுகளை செய்யறோம். அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண மாடர்ன் நேயர் தன்னை ஒரு கபடதாரி என்று குற்ற உணர்வை கொள்ளாம எப்படி இவ்வளவு நம்பிக்கையோட இந்த வாசகத்தை ஜெபிக்க முடியும்? நாம் அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கோமா என்ன? நீங்க கேக்குறது ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு விஷயம்தான். ஆனா இதை படிக்கும்போது ஆசிரியர் தான் எந்த பாவமே செய்யாத ஒரு முழுமையான மனிதர் என்று உரிமை கொண்டாடுறதா நம்ம நினைச்சுக்க கூடாது. அப்படியானால் இந்த வார்த்தைகளோட உண்மையான அர்த்தம் என்ன? அவர் என்னதான் சொல்ல வர்றாரு? இதுல ரொம்ப முக்கியமான வார்த்தை என்னன்னா, நம் எண்ணங்களையும் விருப்பங்களையும் கண்டறிபவர். ஓ, எண்ணங்களை கண்டறிபவர். ஆமா, நீங்க ஒரு காரியத்தை செய்யும் போது உங்களுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கறத இறைவன் பார்க்கிறார். இப்போ மனிதர்கள் நம்மளை எப்படி எடை போடுறாங்கன்னு நீங்களே சொல்லுங்க. நாம செய்யற ஒரு சின்ன தப்பு, இல்லனா கோபத்துல நாம பேசுற ஒரு வார்த்தை, இத வச்சுதான் மொத்தமா நம்மள ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதுதான் பிரச்சனை. மனிதர்கள் நம்மளோட மிக மோசமான தருணங்களை வச்சோ அல்லது வெளியில எப்படி தெரியுதோ அதை வச்சோ நம்மளை எடை போடுறாங்க. ஆனா இறைவன் நம்ம இதயத்தோட ஆழமான விருப்பங்களை வாசிக்கிறவர். அதாவது நம்ம இன்டென்ஷன் என்னன்னு பாக்குறார். கரெக்ட். ஒருவேளை நீங்க ஒரு தப்பு பண்ணிருந்தாலும், ஆண்டவரே, நான் உண்மையிலே நல்லபடியா செய்யணும்னு தான் நினைச்சேன், ஆனா பலவீனத்தால தோத்துட்டேன்னு நீங்க சொல்லும் போது அந்த உண்மையான முயற்சியை அவர் பார்க்கிறார். ஓ, இப்போ புரியுது. உங்களுடைய உள்நோக்கம் நேர்மையா இருக்கா, உங்க உள்ளம் உண்மையை தேடுதா அப்படிங்கறதான் அவர் தீர்ப்பிடுறார். இத கேட்கும் போது மனசுக்கு எவ்வளவு பெரிய ரிலீஃபா இருக்கு தெரியுமா? குடும்பங்களுக்குள்ள ஏற்படுற சண்டைகள்ல கூட நீ வேணும்னு தான் இப்படி பண்ணணும்னு அவங்களா ஒரு நோக்கத்தை நம்ம மேல திணிப்பாங்க. சரியா சொன்னீங்க. அப்படி நம்மளை பத்தி மத்தவங்க தப்பா ஒரு கதையை உருவாக்கும் போது நாம அவங்க கிட்ட போய், நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல, என்ன நம்புங்கன்னு கெஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பா. இந்த வாசகம் கொடுக்கிற மிகப்பெரிய ஆறுதல் என்னன்னா, உங்களை புரிந்து கொள்ள மறுக்கிற மனிதர்களிடம் உங்களை நீங்களே தொடர்ந்து நிரூபிக்க வேண்டியதில்லை. ஏன்னா அனைத்தையும் அறிந்த இறுதி நீதிபதியான ஆண்டவருக்கு உங்களுடைய உண்மையான இதயம் தெரியும். இது ரொம்பவே எம்பவரிங்கா இருக்கு. மனிதர்களோட நீதிமன்றத்துல நாம தோற்று போனாலும் இறைவனின் பார்வையில நம் நேர்மைக்கு ஒரு மதிப்பு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய விடுதலை. உண்மைதான். ஆனா இதுல எனக்கு இன்னொரு பெரிய கேள்வி எழும்புது. நம்ம அடுத்த பகுதிக்கு போகும்போது இந்த முரண்பாடு இன்னும் தெளிவா தெரியுது. சொல்லுங்க, எந்த வசனத்துல அப்படி ஒரு முரண்பாடு இருக்கு? திருப்பாடல்கள் 7:10-11 பாருங்க. கடவுளே என் கேடயம், நாள்தோறும் அநீதியை பொறுத்து கொள்ளாத இறைவன் இருக்கு. இதத்தான் நாம ரொம்ப கவனமா அலசணும்னு நினைக்கிறேன். தாராளமா. இதுல என்ன உங்களுக்கு முரண்பாடா படுது? இறைவன் அநீதியை நாள்தோறும் பொறுத்து கொள்வதில்லைன்னு இதுல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பிராக்டிக்கலா நியூஸ் பேப்பரை திறந்தாவோ அல்லது சுத்தி நடக்கிறத பார்த்தாவோ தினசரி எவ்வளவு அநீதிகளை நம்ம பாக்குறோம். ஆமா. ஊழல் செய்யறவங்க நல்லா வசதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. எந்த தவறும் செய்யாத அப்பாவிகள் தொடர்ந்து கஷ்டப்படுறாங்க. ஆண்டவர் அநீதியை பொறுத்துக்க மாட்டாருங்கிற இந்த அழகான வார்த்தைகளையும் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற கடினமான யதார்த்தத்தையும் ஒரு மாடர்ன் மனிதர் எப்படி நினைச்சு பார்க்க முடியும்? ரொம்ப ஆழமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. நிறைய பேரோட விசுவாசம் ஆடி போறதே இந்த இடத்துல தான். இதுக்கு பதில் சொல்லணும்னா நாம 2 விஷயங்களை புரிஞ்சுக்கணும். சரி, சொல்லுங்க. முதல் விஷயம், இறைவனோட நீதி என்பது முழுமையானது. ஆனா அவரோட காலக்கெடு மனிதர்களாகிய நம்மளோட காலக்கெடு கிடையாது. இதுல 2வது முக்கியமான விஷயம், அந்த கேடயம் அப்படிங்கிற வார்த்தை. இறைவன் நம்ம கேடயம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு குடையை எடுத்துக்கோங்க. மழை பெய்யும் போது குடையை பிடிச்சா உங்க மேல ஒரு சொட்டு தண்ணி கூட படாது. ஆமா, நாம முழுசா பாதுகாக்கப்படுவோம். ஆனா கேடயம் அப்படிங்கிறது குடை மாதிரி கிடையாது. ஓ, குடைக்கும் கேடயத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்றீங்க? போர்க்களத்துல அம்புகள் பறந்துகிட்டு தான் இருக்கும். எதிரிகள் தாக்கி கொண்டுதான் இருப்பார்கள். கேடயம் அந்த அம்புகளை வரவிடாமல் தடுத்து நிறுத்துவதில்லை. அப்போ அம்பு வரும், ஆனா அது நம்மள அழிக்காம கேடயம் பாதுகாக்கும். சரியா சொன்னீங்க. உங்களை நோக்கி வரும் பிரச்சனைகள், அவதூறுகள், அநீதிகள் ஆகியவற்றை இறைவன் உடனடியாக காத்துல மறைய வச்சிடுறதில்ல. ஆனா அந்த அநீதிகள் உங்க மேல விழும்போது
நேரிய உள்ளத்தோர், அதாவது இறைவனை நம்புறவங்களோட உள்மன அமைதியையும் நேர்மையையும் அந்த புறச்சூழல்கள் சிதைத்து விடாமல் இறைவன் கேடயமாக நின்று பாதுகாக்கிறார். குறிப்பா அவங்களுடைய நிலைவாழ்வு குறித்த நம்பிக்கையை அவர் பாதுகாக்கிறார் இல்லையா? கண்டிப்பா நிலைவாழ்வு குறித்த நம்பிக்கை அழியாம பாத்துக்கிறார். வாவ், இந்த விஷயம் இப்போ எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது. அதாவது பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறது குடை மனநிலை. ஆனா பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையால என் மனசோ என் விசுவாசமோ அழிஞ்சு போகாம அவர் என்னை தாங்கி பிடிக்கிறார் அப்படிங்கிறது தான் கேடயம் மனநிலை. மிக துல்லியமா சொன்னீங்க. வெளியில எவ்வளவுதான் அநீதிகள் நடந்தாலும் ஆண்டவரை பற்றி கொண்டவங்களோட உள்ளம் அவ்வளவு சீக்கிரமா உடைஞ்சு போயிடாது. அதேதான். மேலும் இறைவன் அநீதியை பொறுத்து கொள்ள மாட்டார் அப்படிங்கிறது இறுதியை எப்படியும் உண்மை வெல்லும் என்பதற்கான ஒரு உத்தரவாதம். அந்த காத்திருக்கும் காலத்துல தான் நம்முடைய விசுவாசம் நெருப்புல புடமிடப்பட்ட தங்கம் போல பலப்படுத்தப்படுகிறது. நிஜமாவே இந்த அலசல் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்திருக்கு. நம்மள தாக்க வர்ற சிங்கங்கள் மத்தியில ஆண்டவர் எப்படி ஒரு ஆக்டிவான அடைக்கலமா இருக்காருன்னு ரொம்ப பிராக்டிக்கலா புரிஞ்சுக்க முடிஞ்சது. நிச்சயமா. இது வரைக்கும் நாம தாக்கப்படும் போது இறைவன் கிட்ட எப்படி அடைக்கலம் தேடுவதுன்னு நாம நிறைய பேசணும். இப்போ இதை அப்படியே கொஞ்சம் திருப்பி போட்டு யோசிப்போம். திருப்பி போட்டு யோசிக்கிறதா? அதாவது நாமளே அடைக்கலமா மாறுறத பத்தி சொல்றீங்களா? சரியா பிடிச்சிட்டீங்க. இந்த உலகம் முழுக்குள்ள சிங்கங்கள் நிறைஞ்சிருக்குன்னு நம்ம பேசணும் இல்லையா? கடுமையான வார்த்தைகள், வீண் பழிகள்னு மனிதர்களை காயப்படுத்துற விஷயங்கள் நிறைஞ்ச உலகம் இது. ஆமாம். இப்படிப்பட்ட உலகத்துல இன்னைக்கு உங்களை சுற்றி இருக்கிற யாருக்காவது இறைவனோட கேடயம் போல நீங்க எப்படி செயல்பட முடியும்? ஒரு சிறிய அளவிலாவது மற்றவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் ஒரு கேடயமாக நீங்க ஏன் மாறக்கூடாது? அது ரொம்பவே சவாலான ஆனா அவசியமான ஒரு கேள்வி. உங்க ஆபீஸ்ல அநீதியால் பாதிக்கப்படும் ஒரு சக ஊழியருக்கு, ஒரு தப்பான வதந்தியால மனசுடைஞ்சு போய் ஆறுதல் தேடுற ஒரு நண்பருக்கு நீங்க ஒரு பாதுகாப்பான இடமாக மாறலாம் அல்லவா? கண்டிப்பா முடியும். அவங்களுக்காக நாம நிக்கலாம். சோ இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல யாருக்கு இப்போ நீங்க ஒரு பாதுகாப்பான அடைக்கலமாக இருக்கணும்னு சிந்திச்சு பாருங்க. யாரு இந்த சிங்கங்களோட வாயிலிருந்து காப்பாத்த உங்களுடைய குரல் தேவைப்படுது? சரி, இந்த நீதியையும் மனிதர்களோட அகந்தையும் மையமா வச்சு நாம இன்றைய நற்செய்தி வாசகத்துக்குள்ள போவோம். தூய யோவான் நற்செய்தி 7ஆம் அதிகாரம். ஆமா, யோவான் 3:16 கூறப்பட்டுள்ள அந்த அற்புதமான வாசகத்தை நாம் எல்லோரும் அறிவோம். தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் தன் பேரன்பை வெளிப்படுத்தினார் அப்படின்னு இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். கடவுளோட அன்பு எவ்வளவு விசாலமானது, மனிதர்களை எந்த வேறுபாடும் இல்லாமல் அவர் அரவணைக்கிறார் என்பதை இந்த ஒற்றை வசனம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது இல்லையா? ஆனா அந்த பேரன்பை மனிதர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள் என்பதுதான் இங்கு முரண்பாடான விஷயம். யோவான் அதிகாரம் 7 40 முதல் 44 வரை உள்ள வசனங்களை பார்த்தோமானால் ஒரு பெரிய பிரச்சனை உருவாகுது. ஓ, மக்கள் மத்தியிலையா? ஆமா, இயேசுவின் போதனைகளை கேட்ட மக்கள் மத்தியில் ஒரு பெரும் பிளவு ஏற்படுகிறது. இதை நாம் ஒரு சாதாரண கருத்து வேறுபாடு என்று நினைத்துவிடக்கூடாது. அது ஒரு சமூக பிளவு. அதாவது சிலர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு இவரே உண்மையான இறைவாக்கினர் என்று ஆச்சரியப்படுகிறார்கள், அப்படிதானே? கரெக்ட். வேறு சிலர் இவரே மெசியா என்று முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இன்னும் சிலரோட பார்வை முற்றிலும் வேறாக இருக்கிறது. என்ன சொல்றாங்க அவங்க? கலிலேயாவிலிருந்தா மெசியா வருவார், தாவீதின் மரபிலிருந்து பெத்லஹேமிலிருந்து அல்லவா வருவார் என்று திருவிவிலியம் சொல்கிறது அப்படின்னு வாதிக்கிறார்கள். இது எப்படி இருக்குன்னா, நமக்கு வந்திருக்கிற மிகச்சிறந்த ஒரு பரிசை, அந்த பரிசு எவ்வளவு அற்புதமானதுன்னு பார்க்காம அது வந்த பார்சல் பெட்டி சரியில்லைன்னு சொல்லி அப்படியே குப்பையில வீசுறதுக்கு சமமா தோணுது. ரொம்ப அழகான ஒரு உதாரணம் சொன்னீங்க. அந்த பார்சல் பெட்டி மேல இருக்கிற குறைதான் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சது. ஆண்டவர் எங்கிருந்து வருவார், எப்படி இருப்பார்னு மக்கள் தங்களுக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டாங்க போல. இன்னைக்கு இருக்கிற நவீன காலத்திலையும் நாம இப்படித்தான் கடவுளையும் சக மனிதர்களையும் முன்முடிவுகளோடு எடை போடுறோமா? நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்னா, இந்த குழப்பத்துக்கான உண்மையான காரணத்தை புரிஞ்சு கொள்ள நாம் அந்த காலகட்டத்தின் வரலாற்று பின்னணியை சற்று உற்று நோக்க வேண்டும். சரி, சொல்லுங்க, கேட்போம். அக்காலத்துல பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் தேசத்தின் தெற்கே யூதேயாவும் வடக்கே கலிலேயாவும் இருந்தன. யூதேயா மக்கள் தங்களை மிகவும் தூய்மையானவர்களாகவும் படித்தவர்களாகவும் கருதினார்கள். ஓ, எருசலேம் தேவாலயத்திற்கு நெருக்கமானவர்கள் அப்படிங்கிற ஒரு பெருமை அவங்களுக்கு இருந்திருக்கும். ஆமாம். ஆனால் கலிலேயாவோ பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அசீரியர்களால் கைப்பற்றப்பட்டு பல்வேறு இன மக்களோட கலந்த ஒரு பகுதியாக இருந்தது. அப்ப அந்த மக்களோட கலாச்சாரம், மொழியெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்குமே. கண்டிப்பா.
கலிலேயர்கள் பேசும் உச்சரிப்பு சற்று வித்தியாசமாக இருக்கும். யூதேயாவில் இருந்த மதத் தலைவர்கள் கலிலேயர்களை ஒரு கிராமத்துக்காரர்களாக, அதிகம் படிக்காதவர்களாக பார்த்து இழிவாக நினைத்தார்கள். ஓ, அப்ப பிரச்சனை இயேசுவோட வார்த்தைகள்ல இல்லே, அவர் வந்த ஊர் மேல இருந்த அந்த வெறுப்பு தான் பிரச்சனையா? சரியாக சொன்னீர்கள். கலிலேயாவிலிருந்து ஒரு நல்ல விஷயம் வருமா? அங்குள்ள ஒரு சாதாரண தச்சனின் மகன் நமக்கு கடவுளை பற்றி கற்றுக் கொடுப்பதா? அப்படிங்கிற ஒரு சமூக அகந்தை அவர்களுக்கு இருந்தது. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு கேட்கவே. இது அன்றோடு முடிந்து போன ஒரு விஷயம் அல்ல. இன்றைய நவீன கால பார்வையாளர்களாகிய நம் வாழ்விலும் இது அப்பட்டமாக நடக்கிறது. ஒரு செய்தியின் உண்மையை விட அதை யார் சொல்கிறார்கள், அவர்கள் எந்த பின்னணியிலிருந்து வருகிறார்கள் என்பதை வைத்து மதிப்பிடும் பழக்கம் இன்றும் நம்மிடம் அப்படியே உள்ளது. உண்மைதான். சில நேரங்களில் ஒரு மிகச்சிறந்த அறிவுரையை நம் வீட்டில் வேலை செய்யும் ஒரு சாதாரண நபரோ அல்லது நம்மை விட வயதில் சிறியவரோ சொன்னால் நாம் காது கொடுத்து கேட்பதில்லை. ஆமா, அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற ஒரு அலட்சியம். அதுவே ஒரு பெரிய பதவியில் இருக்கும் ஒருவர் சொன்னால் அது தவறாகவே இருந்தாலும் கைத்தட்டுகிறோம். ஒருவரின் தகுதியை அவரது பின்னணியை வைத்து தீர்மானிக்கும் இந்த தற்கால சவால் இயேசுவின் காலத்திலேயே இருந்திருக்கிறது. நிச்சயமாக சாமானிய மக்கள் மத்தியில் ஏற்பட்ட இந்த குழப்பம் அப்படியே அதிகாரத்தின் உச்சியில் இருந்த தலைமை குருக்கள் மற்றும் பரிசேயர்கள் மத்தியில் எப்படி ஒரு பயங்கரமான மமதையாக மாறியது என்பதை அடுத்த வசனங்களில் நாம் பார்க்க முடியும். அதாவது இயேசுவை பிடிக்க காவலர்கள் அனுப்புனாங்களே, அந்த நிகழ்வா? ஆமாம், அதேதான். யோவான் 7:45-46 வசனங்களில் தலைமை குருக்கள் இயேசுவை பிடித்து வர காவலர்கள் அனுப்புகிறார்கள். ஆனால் அந்த ஆயுதமேந்திய காவலர்கள் வெறும் கையோடு திரும்புகிறார்கள். அவங்க இயேசுவோட வார்த்தைகளை கேட்டு அப்படியே நின்னுட்டாங்க. ஏன் அவரை பிடித்து வரவில்லை என்று தலைவர்கள் கோபமாக கேட்கும்போது காவலர்கள் சொல்லும் பதில் உலக வரலாற்றிலேயே மிக ஆச்சரியமான ஒன்று. அவரை போல எவருமே பேசியதில்லை அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆயுதம் ஏந்திய காவலர்களை ஒரு சாதாரண தச்சரோட வார்த்தைகளே எப்படி நிராயுத பாணி ஆக்கிடுச்சு. ஏன்னா அது சாதாரண தச்சரோட வார்த்தைகள் கிடையாது, அது இறைவனோட வார்த்தைகள். இந்த காவலர்கள் சாதாரண ஆட்கள் இல்ல, லேவியர் குலத்தைச் சேர்ந்த கடுமையான பயிற்சி பெற்ற காவலர்கள். ஓ, அவங்க கட்டளைகளை அப்படியே ஃபாலோ பண்றவங்க. ஆமா, ஆனா இயேசு பக்கத்துல போய் அவர் பேசுறத கேட்ட உடனே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. அவங்களுக்கு திருவிவிலிய சட்டங்கள் பரிசேயர்கள் அளவுக்கு நுணுக்கமா தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா இயேசுவோட வார்த்தைகள்ல இருந்த அதிகாரத்தையும் அன்பையும் அவங்க இதயம் நேரடியா உணர்ந்துக்குச்சு. எக்ஸாக்ட்லி. நம்ம வேலை போயிடும், தண்டனை கிடைக்கும்னு தெரிஞ்சும் அந்த உண்மையின் முன்னாடி அவங்க மண்டிட்டாங்க. இத பார்க்கும்போது எனக்கு ஒரு அருமையான உப்பிடி ஞாபகம் வருது. சொல்லுங்க கேப்போம். இது எப்படி இருக்குன்னா, பட்ட பகல்ல கண்ணுக்கு முன்னாடி சூரியன் பிரகாசிச்சிட்டு இருக்கு. அதோட வெப்பத்தையும் ஒளியும் ஒருத்தன் தம் முகத்துல நேரடியா உணர்றான். அதைத்தான் அந்த காவலர்கள் உணர்ந்துட்டாங்க. வாவ், அருமையான சிந்தனை. அப்போ அறிஞர்கள் என்ன பண்றாங்க? அவங்க கையில ஒரு வரைபடத்தை வச்சுக்கிட்டு, இந்த மேப்ல இங்க சூரியன் இருக்கிறதா போடப்படலையே, சட்டம் இத சொல்லலையே, அதனால வானத்துல இருக்கிறது சூரியன் கிடையாதுன்னு வாதிடுறாங்க. ரொம்ப ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு. இதை விட அழகா இதை விளக்கவே முடியாது. கண் முன்னே இறைவனோட மகன் கருணையோடும் அதிகாரத்தோடும் பேசிட்டு இருக்கார். பார்வையற்றவங்களுக்கு பார்வை கொடுக்கிறார், பசியோட இருந்தவங்களுக்கு உணவு கொடுக்கிறார். ஆமா, ஆனா இவங்க தங்களோட அந்த வரைபடத்தை, அதாவது தங்களோட முன்முடிவுகளை வச்சுக்கிட்டு அவரை நிராகரிக்கிறாங்க. உண்மையான ஆன்மீக தேடலுக்கும் முரட்டுத்தனமான அகந்தைக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் இங்குதான் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசேயர்கள் சந்தேகப்பட்டது தப்பில்லை. அப்புறம் என்ன பிரச்சனாங்க? அந்த சந்தேகத்தை அவர்கள் எப்படி வெளிப்படுத்தினார்கள் என்பதை பாருங்கள். காவலர்கள் வந்து உண்மையை சொன்னதும் பரிசேயர்கள் அதை ஆராய முயலவில்லை. அவங்க உடனே காவலர்களை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டா? ஆமா. நீங்களும் ஏமாந்து போனீர்களா? தலைவர்களிலாவது பரிசேயர்களிலாவது அவரை நம்புவோல் யாராவது உண்டா? சட்டம் தெரியாத இந்த மக்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று மிகவும் அகந்தையோடு கூறுகிறார்கள். இங்கு வெளிப்படுவது சந்தேகமல்ல, அது ஒரு வகை ஆன்மீக மற்றும் அறிவுசார் அகந்தை. ஓ, அதாவது எங்களுக்கு தெரியாதது இந்த சாதாரண மக்களுக்கு தெரிந்துவிடப் போகிறதா அப்படிங்கிற மமதை. ஆம், இதைத்தான் உளவியலில் காக்னிட்டிவ் டிசனன்ஸ் என்று சொல்வார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் திருவிவிலியத்தை படித்திருந்தார்கள். தங்களுடைய ஜபம், நோன்பு போன்ற ஆன்மீக பழக்கங்கள் தங்களை இறைவனுக்கு மிக நெருக்கமானவர்களாக ஆக்கிவிட்டதாக அவர்கள் நம்பினார்கள். அவங்க செஞ்ச பக்தி முயற்சிகளே அவங்களுக்கு ஒரு தற்பெருமையை கொடுத்துடுச்சு. கரெக்ட்.
ஆனால் அவர்கள் எந்த மக்களை சபிக்கப்பட்டவர்கள் என்று ஒதுக்கினார்களோ அந்த எளிய மக்களுக்கு கடவுளின் உண்மை விளங்கியது. அதை அவர்களால் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. தாங்கள் நம்பவில்லை என்றால் அது உண்மையாக இருக்க முடியாது என்ற ஒரு குருட்டுத்தனம் அவர்களை ஆட்கொண்டது. கேட்கவே ரொம்ப பயமா இருக்கு. நாம செய்கிற ஜெபமும் நோன்பும் நம்முடைய கல்வியும் நம்மை தாழ்ச்சி உள்ளவர்களாக மாற்றுவதற்கு பதிலாக மற்றவர்களை தீர்ப்பிடும் இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சிடக்கூடாது. மிக அருமையான ஒரு எச்சரிக்கை இது. இது இன்றைய பார்வையாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். நம்முடைய பட்டங்கள், பதவிகள் அல்லது நாம் செய்யும் ஆன்மீக பழக்கங்கள் நம்மை மற்றவர்களை விட உயர்ந்தவர்களாக நினைக்க வைத்தால் நாமும் அந்த பரிசேயர்களைப் போலத்தான் மாறுகிறோம். சாமானிய மக்களின் எளிய விசுவாசத்தை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மிக அருமையாக சுருக்கினீர்கள். அதிகார மமதை கண்களை மறைக்கும் போது மனிதன் எதையும் யோசிக்க மாட்டான். ஆனால் இப்படி எல்லோரும் ஒரே மாதிரி தவறாக யோசிக்கும் போது அந்த இருண்ட அறையில் ஒரு சிறு வெளிச்சம் போல ஒரு மனிதர் மட்டும் தனித்து நின்று நீதிக்காக குரல் கொடுக்கிறார். ஓ, நிக்கதேமர் படுதிக்கு வந்துட்டோமா? இந்த வாசகத்தின் மிக முக்கியமான திருப்புமுனியே அதுதான். ஆமாம், யோவான் 7:50-51 வசனங்களில் நிக்கதேம் எழுந்து நிற்கிறார். எல்லாரும் இயேசுவுக்கு எதிராக கத்திக் கொண்டிருக்கும் போது அவர் மட்டும் எழுந்து ஒரு நியாயமான கேள்வியை கேட்கிறார். ஒருவர் சொல்வதை கேளாமலும் அவர் என்ன செய்தார் என்று அறியாமலும் தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று நீதிக்காக கேள்வி எழுப்புகிறார் இல்லையா? கரெக்ட். எல்லாரும் தப்பான பாதையில போகும்போது ஒரு தனி மனிதன் எப்படி நீதிக்காக குரல் கொடுக்கறான் அப்படிங்கறத இது காட்டுது. நிக்கதேம் எனக்கு யார ஞாபகப்படுத்துறாருன்னா, நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாரும் ஒரு வதந்தியை பகிரும் போதோ அல்லது ஒருவரை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கும் போது எல்லாருமே ஆமாம் சாமி போடுவாங்க. ஆமா, இன்னைக்கு அது ரொம்ப சாதாரணமாக்கிடுச்சு. அப்போ யாரோ ஒருத்தர் மட்டும் நிறுத்துங்க, இது உண்மையா முதல்ல செக் பண்ணுவோன்னு சொல்லி கேள்வி கேட்கிற அந்த ஒரு நபரை போல இருக்கார். கூட்டத்தோட சேராம அப்படி தனித்து நிற்கும் துணிவு இருக்கே, அது சாதாரண விஷயம் இல்ல. அந்த துணிவுக்கு பின்னால் ஒரு பெரிய போராட்டமும் இருக்கிறது. நிக்கதேம் சாதாரண ஆள் இல்ல, அவர் பரிசேயர்கள்ல ஒருவர் தான். ஆமா, அவர் முன்பு இரவில் இயேசுவை ரகசியமாக வந்து சந்தித்தவர் தானே. ஆனால் இப்போது பகலில் அனைவரின் கண்களுக்கு முன்பாக தன் சக பரிசேயர்களுக்கு மத்தியில் துணிச்சலாக நீதிக்காக பேசுகிறார். இதுதான் உண்மையான ஆன்மீக முதிர்ச்சி. ஆனா அதற்காக அவர் பெரும் விலை கொடுக்க வேண்டியிருக்கிறது அல்லவா? உடனே மற்றவர்கள் அவரை பார்த்து நீயும் கலிலேயனா என்ன என்று அவரையும் கேலி செய்கிறார்கள். அதுதான் அதிகாரத்தின் குணாதிசயம். உங்களிடம் தர்க்க ரீதியான பதில் இல்லை என்றால் கேள்வி கேட்பவனை தனிப்பட்ட முறையில் தாக்குவது. ஆராய்ந்து பார், கலிலேயாவிலிருந்து எந்த இறைவாக்கினரும் தோன்றுவதில்லை என்று ரொம்ப உறுதியா சொல்றாங்க. உண்மையை சொன்னா உடனே அவங்களுக்கும் ஒரு முத்திரையை குத்தி ஓரங்கட்டிடுறது. இதுல நாம யோசிக்க வேண்டியது என்னன்னா, நவீன வாழ்வில் பணியிடத்திலோ குடும்பத்திலோ அல்லது சமூகத்திலோ ஒருவரை பற்றி அனைவரும் தவறாக பேசும்போது உண்மையை ஆராயாமல் நாமும் சேர்ந்து தீர்ப்பிடுகிறோமா அல்லது நிக்கதேமை போல நீதிக்காக குரல் கொடுக்கிறோமா என்பதை பார்க்கணும். ரொம்ப ஆழமான சிந்தனை. மேலும் இதுல இன்னொரு மிகச் சுவாரஸ்யமான வரலாற்று முரண்பாடு ஒளிந்திருக்கிறது. கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் வரமாட்டார்கள் என்று அந்த பரிசேயர்கள் சொன்னார்களே, அது ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழை. அப்படியா? எப்படி சொல்றீங்க? ஆம், திருவிவிலியத்தை நன்கு அறிந்தவர்களுக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டில் வரும் யோனா இறைவாக்கினர் காத்தேபேர் என்னும் ஊரைச் சேர்ந்தவர். அந்த ஊர் கலிலேயாவில் அமைந்திருக்கிறது. ஓஹோ, இதை நான் கவனிக்கவே இல்லையே. தங்களை சட்ட வல்லுநர்கள் என்றும் திருவிவிலிய பண்டிதர்கள் என்றும் மார்த்தட்டி கொண்ட பரிசேயர்கள் தங்கள் கண்மூடித்தனமான முன்முடிவுகளால் இந்த அடிப்படை வரலாற்று உண்மையை கூட மறந்துவிட்டார்கள். அவர்கள் இயேசுவை வெறுத்த அந்த தீவிரத்தில் தங்கள் சொந்த நூல்களின் உண்மைகளையே மறந்து போய் உளறுகிறார்கள். கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. முன்முடிவுகள் எப்படி நம்முடைய பொது அறிவை கூட மழுங்கடிக்கிறது என்பதற்கு இது ஒரு பிரமாண்டமான உதாரணம். கோபமோ முன்முடிவோ நம்முடைய அறிவை குருடாக்கிவிடும் என்பது எவ்வளவு 100க்கு 100 உண்மை. கண்டிப்பா. நாம இன்னைக்கு பார்த்த இந்த நற்செய்தி வாசகம் வெறும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வு மட்டுமல்ல, அது நம்முடைய அன்றாட வாழ்வோடு நம்முடைய மனசாட்சியோடு நேரடி தொடர்புடையது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது. நிச்சயமாக. நாம் நிக்கதேமை பற்றி பேசினோம். அவர் நீதிக்காக குரல் கொடுத்தார். ஆனால் அந்த ஒரு குரலால் பரிசேயர்களின் முடிவை மாற்ற முடிந்ததா? இல்லை. அன்றைய தினம் இயேசுவுக்கு எதிரான சதி வெற்றி பெற்றது. இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். ஆமா, அவர் குரல் அங்கு அமுக்கப்பட்டுடுச்சு. ஒருவேளை நிக்கதேம் தோற்று போய்விட்டதாக நீங்கள் நினைக்கலாம். ஆனால் திருவிவிலியம் நமக்கு என்ன சொல்கிறது? இயேசு சிலுவையில் இறந்த பிறகு அனைவரும் பயந்து ஓடிய அந்த நேரத்தில் வெள்ளை போலமும் அகிலும் கலந்த ஒரு பெரிய கலவையை கொண்டு வந்து இயேசுவின் உடலை அடக்கம் செய்தவர்
இதே நிக்கதேம்தான். ரொம்ப சிலிர்ப்பான ஒரு தகவல் இது. அவர் இறுதி வரை உண்மையின் பக்கம் நின்றார். ஆம், சில நேரங்களில் நீங்கள் உங்களுடைய பணியிடத்திலோ குடும்பத்திலோ நீதிக்காக பேசும்போது நீங்கள் தோற்று போகலாம். உங்கள் குரல் கூட்டத்தின் சத்தத்தில் அமுங்கி போகலாம். ஆனால் உண்மையான வெற்றி என்பது அந்த விவாதத்தில் ஜெயிப்பதில் இல்லை, இறுதி வரை நீங்கள் உண்மையின் பக்கம் நின்றீர்களா என்பதில் இருக்கிறது. இது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய சவால். உங்கள் வாழ்வின் இருண்ட நேரங்களிலும் நிக்கதேமைப் போல தனித்து நிற்கும் துணிவு உங்களிடம் இருக்கிறதா? பார்வையாளர்களே, இன்று உங்கள் வாழ்வில் நீங்கள் கலிலியர்கள் என்று நினைத்து அவர்களுடைய பின்னணியை வைத்து யாரையாவது ஒதுக்கி வைத்திருக்கிறீர்களா? ஆண்டவர் அந்த எளிய மனிதர்கள் வழியாகத்தான் உங்களிடம் பேச முற்படுகிறாரா என்பதை சிந்தித்து பாருங்கள். மிக ஆழமான மனதை தொடும் ஒரு சிந்தனை. நாம் ஒவ்வொருவரும் இந்த கேள்வியை நமக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டும். இது குறித்து நம்ம திருத்தந்தை பிரான்சிஸ் அவங்க ரொம்ப சிறந்த ஒரு சிந்தனையை வழங்கியிருக்காங்கன்னு நான் படிச்சிருக்கேன். இது அவர் இன்றைய சூழலையோட எப்படி ஒப்பிடுறாருன்னு நீங்க விளக்க முடியுமா? நிச்சயமா. 2020ஆம் ஆண்டு மார்ச் 28ஆம் தேதி திருத்தந்தை பிரான்சிஸ் அவங்க ஆற்றிய முறையுரையில இன்றைய நற்செய்தியோட கடைசி வசனத்தை எடுத்துக்கிறார். அதாவது, அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றார்கள் அப்படிங்கிற வசனம். ஆமா, யோவான் 7.53. அங்கிருந்த மக்கள் எப்படி 2 முற்றிலும் வேறுபட்ட பிரிவுகளா பிரிஞ்சு போனாங்கன்னு அவர் ஆழமா பகுப்பாய்வு செய்றார். ஒரு புறம் இயேசுவை நேசித்த எளிய மக்கள். அவங்க இயேசுவோட வார்த்தைகளை கேட்டப்போ நேரம் போவதையே மறந்தாங்க. அந்த வார்த்தைகள் அவங்களோட தர்க்கங்களை மீறி அவங்க இதயத்தோட ஆழத்துக்குள்ள ஊடுருவியது. திருத்தந்தை இந்த எளிய மக்களை இறைவனின் தூய விசுவாசமுள்ள மக்கள்னு அழைக்கிறார். இறைவனின் தூய விசுவாசமுள்ள மக்கள் கேட்கவே ரொம்ப அழகா இருக்கு. இதயத்தை திறந்து வைக்கிறவங்க மட்டுமே இந்த நிலையை அடைய முடியும். மறுபுறம் சட்டத்தை அறிந்த அந்த அறிஞர்கள் அவங்க இயேசுவை எந்த ஒரு விசாரணையும் இல்லாம தங்களோட முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட முடிவுகளை வச்சுக்கிட்டு முற்றிலுமா நிராகரிச்சாங்க. தங்களோட தகுதி, அறிவு, தங்கள் உருவாக்குன விதிகள் இதுக்குள்ளதான் இறைவன் செயல்படணும்னு அவங்க அகந்தை கொண்டாங்க. ஆமா, இறைவனோட ஆவியானவர் எப்படி எங்கு செயல்படுவார்னு தாங்களே தீர்மானிக்கலான்னு அவங்க நம்பினாங்க. இது இன்றைய தற்கால வாழ்வியலுக்கு எவ்வளவு கச்சிதமா பொருந்தி போகுது. நேயர்களே, இன்னைக்கு நம்ம வாழ்ற காலத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஒரு அளவுக்கு அதிகமான தகவல் பெருக்கம் உள்ள காலம். உண்மைதான். இப்போ எல்லாமே நம்ம விரல் நுனியில இருக்கு. நம்ம கிட்ட இன்டர்நெட் இருக்கு, 1000 புத்தகங்கள் இருக்கு, திருவிலியத்தோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் 10,000 விளக்கங்கள் இருக்கு. ஆனா இந்த அறிவு நம்மளை இறைவன் கிட்ட நெருங்கி போக வைக்குதா? பெரிய கேள்வி இது. இல்ல பரிசேயர்களை போல மற்றவங்களை கேலி செய்யவும் நம்ம சொந்த பெருமையை காட்டிக்கொள்ளவும் பயன்படுகிறதா? பல நேரங்கள்ல நமக்கெல்லாம் தெரியுங்கிற அகந்தையாலேயே இறைவனோட மிக எளிய அன்பான வார்த்தைகளை நாம நிராகரிச்சிடுறோம். நீங்க சொல்றது ரொம்ப சரியான ஒரு எச்சரிக்கை. அறிவை வளர்த்துக்கிறது எப்போதுமே தப்பு இல்ல. ஆனா அந்த அறிவு உங்களை மற்றவங்களை விட உயர்ந்தவரா கருத வைக்குமானால், எளிய மக்களை பார்த்து இவர்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு முத்திரை குத்த தூண்டுமானால், ஆமா, அப்படி தூண்டுமானால் அந்த அறிவால எந்த ஆன்மீக பயனும் கிடையாது. நிக்கதேமுவை போல அந்த அறிவை நீதிக்காகவும் உண்மையை கண்டறியவும் மற்றவங்களுக்காக குரல் கொடுக்கவும் தான் பயன்படுத்தணும். ரொம்ப சரி. இரேமியாவை போல நம்ம அநீதியா துன்புறும் போதும் சரி, அல்லது நிக்கதேமோவை போல உண்மையின் பக்கம் நின்றதற்காக நாம நிராகரிக்கப்படும் போதும் சரி, மனிதர்கள் கிட்ட நீதி தேடுறதை விட இதயங்களை அறியும் ஆண்டவர்கிட்ட நம்மள ஒப்படைக்கணும். அறிவால் இறைவனை அளவிடுவதை விட அனுபவத்தால், அன்பால் அவரை உணர வேண்டும். உங்க உள்ளங்கள்ல நிலைத்திருக்க வேண்டிய ஒரு இறுதி சிந்தனையை உங்க முன் வைக்கிறேன். இன்னைக்கு உங்க வாழ்வுல ஒரு உண்மைய அல்லது உங்களை மாற்றக்கூடிய ஒரு புதிய சவாலை நீங்க எதிர்கொள்ளும் போது நீங்க எப்படி செயல்பட போறீங்க? பரிசேயர்களை போல உங்களோட அறிவையும் தர்க்கங்களையும் பயன்படுத்தி அந்த உண்மையை நிராகரிக்க 1000 சாக்குப்போக்குகளை தேட போறீங்களா? அல்லது அந்த விவசாயிய போல, ஆயுதமேந்திய அந்த காவலர்களை போல, எளிய மக்களை போல எந்த முன்முடிவுகளும் இல்லாம அந்த உண்மை உங்க இதயத்தை ஆழமா தொட்டு உங்களை முழுமையா மாற்ற அனுமதிக்க போறீங்களா? சற்றே சிந்தித்து பாருங்கள். உண்மையான ஞானம் என்பது எப்போது மண்டியிட்டு அந்த உண்மையின் முன் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வதுதான். ரொம்ப ஆழமான சிந்தனையோட இன்னைக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்றோம். இப்போது நாம் இணைந்து ஒரு சிறு ஜெபம் செய்வோம். ஜெபிப்போம். எங்கள் அன்பான இறைவா, இன்று நாங்கள் சிந்தித்த இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம்.
ஆண்டவரே, நாங்களும் பல நேரங்களில் அந்த பரிசேயர்களைப் போல எங்களுடைய அறிவையும் அந்தஸ்தையும் வெளித்தோற்றத்தையும் வைத்த மற்றவர்களை எடைபோடுகிறோம். எங்களுடைய இந்த முன்முடிவுகளை அகற்றி அருளும். ஆமென். நிக்கதேமை போல கூட்டத்தோடு சேராமல் நீதிக்காகவும் உண்மைக்காகவும் தனித்து நின்று குரல் கொடுக்கும் துணிவை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும். வெளித்தோற்றத்தை பார்க்காமல் உள்ளத்தை பார்க்கும் உமது கண்களை எங்களுக்கு தாரும். ஆமென். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சிந்திப்போம். இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. என்னை காப்பாற்றி தப்புவியும் இல்லையெனில் என் எதிரிகள் சிங்கம் போக என்னை பீறி கிழித்து போடுவார்கள். விடுவி